அகிலத்தை காத்தவள் ஆதிலட்சுமியே பஞ்சாயுகம் கையில் கொண்டு பாம்பில் மேல் பள்ளி கொண்ட மாயா நஞ்சா அமிர்தம் உண்ட ஈசனுக்கு மைத்துனரே சரி அஞ்சாத பாண்டவரை ஆதரிக்கும் எந்த மன்னா இந்த வந்தியால் குழலால் உன்னை மந்தனம் புரிந்தேன் சுவாமி. வாழ்த்து பெறுகிறாள் இந்த அகில உலகத்திலே என்னென்னைக்கு எனக்கு மனைவியாக உனக்கு நான் கனவாக இருப்பேன். வாழ்ந்து போய் வைகத்தில் கோடிக்கலாம் ஆகட்டும் சாமி. இருந்தாலும் நம்ம அரமனையே யாரோ ஒரு தேடி வருவது போல தெரிகிறது, யாரென்று தெரியவில்லை. அதனால அரமனையில நானும் மந்திரிமாரி இருவரும் காத்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு இல்லாமல் இந்த சங்குதுவாரி என்று ஏதென்று தெரியவில்லை. ஏதோ ஒரு அதாவது கச்சாரி வேலத்தோடு ஆடல் பாடலோடு யாரும் வருகிறது போல் தெரியாது. யார் வருகிறாண்டு நான் எதிர்கொண்டு பார்க்கிறேன். அரமையை பதமாகிறேன். ஆகட்டும் சுவாமி. போய்வா மந்திரிமார்களா, வாருங்கள் போகலாம்.
ஆனால் செந்தாவரி போன்ற திருமணி பார்ப்பார்களுக்கு இந்த அறவக்கூடிய துரியோதனன் வந்திருக்கிறேன் மகாயா. 56 ஆண்டு பேரரசன் பணங்கால முடி இடுங்கால என்று விடுத்த மாமன்னன் துரியோதனன் என்னுடைய 10 வயதினால் மாமன்னா துரியோதனா. ஆமா துரியோதனா போடு. ஒரு வீட்டுக்கு வந்து வர மாதிரியா வானு கூப்பிடுவாங்க. ஆமா கூப்பிட்டாலும் ஏன் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா கேட்டுக்கிறீங்க வந்த செய்தி என்ன கேட்டுக்கிறீங்க. உண்மைதான். ஆமா ஒரு உரமுறையா வந்தீங்களா ஏன் வந்தேன்னு கேட்க கூடாதான். எப்படி வந்த உரமுறை ஏன் வந்தேன்னு கேட்க கூடாது. ஆனா இருந்தாலும் வந்த செய்தி என்னன்னு கேட்கணும்ல. உண்மைதான். அது தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். ஆமா தெரியாம 3ஆம் மத்தியமா நாம 2 பேரும் பேசுறது என்னன்னு தெரியும். எங்க மாமன் கூப்பிட்டுக்கிறாரு. என்ன இப்படி தூக்கம் உனக்கு? வந்த செய்தி என்ன எதிர்வு வச்சோம். மாமா ஆணை மேல 5 லட்சம். ஆணை மேல 5 லட்சம். குதிரை மேல் 1 லட்சம். குதிரை மேல 1 லட்சம். பசுமாட்டு திரும்பிகளோடு இப்படி வந்துக்கிறிய படை பட்டாளத்தை கூட்டிக்கிட்டு அஸ்தாபுரத்துல இருந்து சங்குதுபார தேடி வந்துக்கிறியே. ஏன் என்னப்பா காரணம்? நான் பெண் கேட்க வந்திருக்கேன் மாமா. என்னப்பா பெண் கேட்க வந்திருக்கிறேன். ஐயா ஏற்கனவே ஒரு பொண்ணு தான் கொடுத்துட்டேன். எந்த பொண்ணா? ஏப்பா எங்க தங்கச்சி கொடுத்துட்டு போதாதா? தங்கச்சி யாரு கொடுத்தா? அர்ஜுனு கொடுத்த. எனக்குன்னு பெண் பார்த்து கொடுத்தா அங்க கொடுத்துற. இன்னும் எத்தனை பேர் பண்ணி கொடுத்த? ஆமா உன் மகள் இருக்கிறார். யாரு? உன் மகள் கமல சுந்தரி. என் மகள் கமல சுந்தரி இருக்கிறார். உன் கமல சுந்தரிய பெண்காக வந்திருக்கிற மாமா. அதாவது 56 தேசத்திலே அதாவது மகனந்தாகி மன்னன் முத்து மகனந்தாகி மூவலையான மன்னன் தங்க மகன் தெரித்து இந்த தன்னையான மன்னன் ஆன மேல 60 லட்சம் குதிரை மேல 1 லட்சம் பொன்பொரு திரவியத்தெல்லாம் வைத்துக் கொண்டு அதாவது பெண் கேட்க வந்துக்கிற தெரியுமண்ணா. ஆமா அதாவது ஸ்ரீமந்த நாராயண பெண் கேட்க வந்துக்கிற தெரியுமண்ணா. ஆமா
சொல்றீங்க? மகனதாகி மன்னன் அதாவது என் மகளை பெண் கேட்க வந்துக்கிறேன் துரியமன்னா என்ன பரி தருவாய் ஏது பரி எனக்கு தருவாய் மாமா ஆனை மேல 5 லட்சம் குதிரை மேல 1 கோடி லட்சம் பசுமோ திறமையில கொண்டு வந்து குப்பையில கும்பிட்டுக்கிறாய் உனக்கு எவ்வளவு மணி எடுத்துக்கோ துரியோதனா அதாவது அஸ்தாபுரத்துக்கு சகுதி வரைக்கும் அதாவது எண்ணற்ற பொன்முறைகள் ஆனை மேல் வந்திருக்குங்கிற ஏகப்பட்ட பொன்மை திறமைகளும் வந்திருக்குது உனக்கு எத்தனை திறமையான எல்லாமே எடுத்துக்கோ டேய் ஆறவன் டேய் யாரோ டேய் காலத்துக்கு போட்டு ஐயோ ஏன்டா கூப்பிட்ட? எத்தனை பொன்மை யாரா கூப்பிட்டா சாமி, நான் கொஞ்சம் அந்தாண்ட ஒண்ணு கூட போயிட்டீங்க. மூத்திரம் தண்ணியாட்டம் வருதுன்னு. மூத்திரம் தண்ணியாட்டம். அப்படிதான் வரும் கெட்டியோட வரும் சாமி, பாரு. எத்தனை திறமை துரியாரமான அவளை அடக்க தடமாக கோழி கட்டி இப்படி பெகு புளுத்து கொடுத்துறேன். டேய் சங்கிலியா எடுத்துக்கணும்டா ஆவுனா அதேதான். எத்தனை திறமை கொண்டு வந்துக்கிறோம் நான் மூட்டையா மூட்டை கொண்டு வந்துக்கிறேன் ரொம்ப இங்க நிறுத்தி இடத்துல பொத்தார விட்டுருக்குறேங்க. ஆமா அது எங்க நிக்கிறது எனக்கே தெரியல தம்பி மூட்டை என்ன மயிர் எடுத்து வந்த டேய் அங்க என்ன பேச்சு மயிலுங்கிறான். அவன் கண்டத்தான் டேய் என்னடா இங்க பேசிட்டு இருக்கிறேன் மாமா ஏமா நீ என்ன பேசிட்டு இருக்க திறமைகளை கொண்டு வந்து காட்டு மாமாட்ட சீக்கிரம் முடிச்சு விட்டு போய் கவட்டம் மீறி சட்டுக்கிட்டு பாருக்கு என்ன பண்றேன்? ஒன்பது திறமையில கொண்டு வந்து காட்டு அது எப்படின்னா ஒன்பது திறமையில ஏன்னா குதிரை மேல கோடி வச்சா ஆண்டு போய் ஆழத்தி வச்சோம் கொண்டமே கொண்டு வந்து காட்டுற பைத்தியரம் போதாதா பத்துமா பத்தாதா நீங்க கேளு எங்கடா கேளு பத்துமா பத்தாவா டேய் தள்ளிட்டாங்க தூக்குடா. வண்டி வந்துக்கிறேன் வண்டி வண்டி எருவுத்தாகுது. யாருக்கு பேர் தெரியுதா யாராதுக்கு போ ஐயா யாரு தெரியுதா ஐயாவா வந்துச்சு. டேய் என்னால முடிஞ்சது திறமைகளை ஒண்ணு எங்கடா டேய் உள்ள இருக்குதுங்க. டேய் எடுத்தாடா கோலயா பாரு கூட்டத்து வழக்கமா கூட கொண்டு வந்து இன்னும் என்ன வேணும்? யாரும் பேசாதீங்கப்பா இது இதுக்குற டேய் அப்ப ஏன் நான் அடிக்கிறேன்னா மோகன் பையன் அடிக்கிறான்னு சொல்ற கோயந்தா இதெல்லாம் கூட கொண்டு வருவேன் ஏங்க ஒரு டேய் இதெல்லாம் போய் தெரிஞ்சு கொண்டு வந்தா ஒரு பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளை விட எது வேணா சேர்த்து கொடுக்கலாம். இதெல்லாம் கொண்டு வரலாமா என்ன பண்றப்ப இன்னைக்கு வந்து பேசு மாய விட்டு பேசு தெரியுமா இதெல்லாம் கொண்டு என்னட்ட பொருள் என்னட்ட சீக்கிரம் நீ உள்ள பொண்ணு பொருள் கொண்டு வந்துக்கிறேங்கிற அதாவது சரி ஓய் ஐயா யாரு என்ன சமாச்சாரம் உனக்கு சீக்கிரம்னா எல்லாம் தான் வரும். நீதான் முக்காடு போட்டு நீ எத்தனை வீட்டு நீ குடிச்சாரு பண்ண மாட்டேன். உங்களை ஆறு விடுக்கிறா கூட்டம் சொல்ல யாரு வருவா தட்சிணாமூர்த்தி அதுக்கே சண்டை போடுறேன் தெரியாதனா அதாவது என்னட்ட பொன்பொருள் கொண்டு வந்துக்கிற சரி இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அதாவது பூபரிக்கூடிய கோபால பெட்டி ஒண்ணு இருக்குது சரி எப்படி அந்த கோபால பெட்டி நம்புற அளவுக்கு நீ பொன்பொருள் கொடுத்துரு மிச்சதுல நீ எடுத்து போய் எனக்கு வேணாம். எங்க மாமா பிச்சைக்கார புத்தி எங்கேயும் போகல வா பிச்சைக்கார புத்தி எங்கேயும் போகல. இந்த கோப நாம கொண்டு வந்து பொன்பொருள் சரி எவ்வளவுக்குது எக்கச்சக்கமாக்குதுங்க. இந்த கோபால பெட்டி நிறைய கொடுத்தா போதுங்கிறது தெரியாதனா அவருடைய சொத்துக்கு ஆதி வைப்பவன் கணவன் நாடல்ல அதாவது என்னுடைய பூபரிக்கும் கோபால பெட்டியே முழுமையாக நம்பி விட்டார் எனக்கு அதுவே போதும் பொன்பொருள் எடுத்துட்டு போப்பா. சரி என்ன பண்ணுகிறா அதாவது இந்த கோபால பெட்டி நம்புற அளவுக்கு அதாவது இந்த பொன் பண்ணி கொண்டு வந்த பொன்பொருள்லாம் அதான் பதி இருக்குது அது இருக்குதா ஆமா ஏடா இப்படி சொல்றது மாயவரு அது இருக்குதுன்னா பாத்துருக்குது எப்படின்னா ஒத்துக்க முடியும் இது ஒரிஜினல் நகை நட்டு. அதாவது இதெல்லாம் உங்க தாத்தா காலம் செஞ்சதுல உங்க அப்பனை கண்டு தெரியாது. அப்ப எங்க அப்பா நொல்லைங்கிறான் என்ன மாதிரி கொண்டு எடுக்க போலவா இல்ல நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது. இங்க இல்லப்பா நான் போறேன் நான் சொல்றது கேட்டியா அப்பாவுக்கு கண்டு தெரியாது அதனால மண்ணு பூந்துக்குச்சு இல்லப்பா ஏண்டா என்னால சொல்லிட்டு
மண்ணு பூச்சின்னு பார்த்துட்டு இருக்கிறா. இதுதானா ஆ. இதுல ஓட்டு காட்சி செல்லாத காட்சில இருக்கும். ஓஹோ அப்ப எங்களை பார்த்தா செல்லாத பசங்க அப்படிங்கிறியா? ஒத்தையா நான் பொண்ணு எடுக்கூடாதுங்க. பொண்ணே வாடா. எடுக்கூடாதுங்க. நீயாடா பொண்ணே போயாடா. போடா. டேய் நான் போ. போடா, ஒரு சப்பளம் மீதி விட்டு போடா. அதனால இந்த பொன்பொருள்ல பதிவு இருக்குது. அதனால இந்த பொன்பொருள்ல பொன்பொருள்ல பதிவு இருக்கிறதுனால இந்த பொன்பொருள்லாம் தூத்துனா தான், அதாவது எல்லாம் எடுக்க முடியும்பா. ஒரு நிமிஷம். ஏண்டா நாம கொண்டு வந்து பொன் பொருள் தெரிவி தோத்துறதுக்கு ஆளுக்குதா? அத்தான் நான் என்னடா பண்ணலாம்? என்னடா நான் என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தோல் மேல கை போட்டு என்னடா பண்ணலக்கா தோல். டேய் ஏய், இன்னைக்கு அடிச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணுவேன்? அது கம்மனுக்கு என்ன பண்ணலாம்? இந்த பொன்பொருள் தெரிவிக்கிறாய் தூத்துக்குடி. நான் கொண்டு வந்து பொன்பொருள் தெரிவிக்கிறாய் தூத்துக்குடி உனக்கு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் தூக்குறதுக்கு ஆளுக்கு தானே கேளுங்க. உங்களுக்கு எங்க தாழைகிறது? தெரியாதா இந்த பொன்பொருள்ல தூது வைக்க ஆள் இருக்குதா அப்படின்னு கேக்குறேன். அதாவது ஆள் இருக்குது. சட்டங்க நின்று பாரு. என்ன பண்ணலாம்? ஏங்க இவன் தோத்த நான் பார்த்துட்டு என்ன பண்ண போறோம்? யோ இந்த பொன்பொருள் திறமையை தூத்தி அளவு காத்தி நீ பாரு. அப்புறம் என்னங்க துணிப்பால பூ பறிக்கிற கோபால பற்றி என் மண்டு ஓடடா ஓட புண்ட வாடா தூத்தியா தூத்தியாலே பாருங்க. ஆகையினால் திருஞானம் சொல்லிவிட்டார். அதாவது இந்த பொன்பொருளை தூத்தணும். அதனால அதான் என்னோட அன்பன் தான். எவனா என்னவா சொல்லி பாரு. என்ன பண்ணுவேன்? அனுமந்தன் அனுமதி பாரு. ஓட புண்ட வாடடா. ஆகையினால திருஞானம் கொடுத்த பொன்பொருளெல்லாம் பதிவிருப்பதனால இப்பொழுது ஸ்ரீமத நாராயணன் அன்பனை அழைத்து அதான் தூதுவார். மந்திரி வீட்டுக்கு போயிருக்காரு. மந்திரி என்னடாச்சு? அன்மார் வருவாரு, அதெல்லாம் அனுமார் அப்படித்தான் வருவாரு. கருங்குரங்கு வந்து என்னது அனுபவம் வந்துருக்குது. நீ என்ன சுடுகாட்டுல இருந்து பாதி போன மாட்டான். டேய் அங்க பேசுறேன். சாமி கூப்பிட்டீங்களா? ரொம்ப பேசக்கூடாது. சரி உங்க சொட்டுல அந்த நாடகம் வச்சா இவன் தான் குரங்கு போடுவான். குறைச்சி சிரிச்சே அவர் வரைக்கும். அனுமதி பாலா. சாமி கூப்பிட்டீங்களா? அதாவது இந்த பொன்பொருள்ல சரி பதிவிருக்குது. இதை எடுத்து ஊத்துப்பா. தூத்துலுங்களா? தூத்தினாரு அனுமந்த பாலர். அதாவது சாமி நீங்க சொன்ன மாதிரி தூத்திட்டுங்க. காப்பெட்டி தான் நம்பி இருக்கு. மீதி முக்காப்பட்டி அதுக்கு இன்னும் பொன் பொருள் வேணுமே. அப்படியா? சரி, வந்து நீங்க தூத்துனதுக்கு மிக்க நன்றி. சரி போய் வாப்பா. அப்படியே ஆகட்டும். வேலை இருந்தா உனக்கு கூப்பிடுகிறேன். வேலை இருந்தா கூப்பிடுறீங்களா? இல்லைன்னா நான் கூப்பிடுறேன். இப்படி சால்ற வெடிக்கும். அப்படியே தான் அடிக்க வேண்டுமா? துரியோதனா எவ்வளவு பாக்குது? அதாவது ஐயோ என்ன தவக்காலை மிதிச்சு விட்டியா? ஏடா கொண்டு வந்தா காப்போடி தாக்குது. உங்க கண்ணு தெரியல சாமி, கண்ணை தொலைச்சு விட்டு பாருங்க. எப்படி சொல்லு பாருங்க. எப்படி? ஐயோ சத்தம் மீறி போச்சு. என்ன புலம்புற? என்ன எவ்வளோ இருக்குது? காப்பட்டியா? காப்பொட்டிக்குது. ஏன் கவலைப்படுற? நம்ம எது மேல கை வச்சாலும் வளரும். நம்ம அது மேல வச்சா இங்கே உட்காந்துட்ட வளர்த்து வைக்காம எது மேல? அவர் என்ன சொல்றாரு? சரி சரி வளர்ந்துருச்சு. பைத்தியக்காரா தன்னை உள்ள வந்து எது மேல கை வச்சாலும் வளரும். வளரும். வளர்ச்சி கொடுக்கும். இது மேல வச்சா வளரதே போயிருப்பாது. பாருங்க இப்ப நான் வைக்கிற மாதிரி எவ்வளவு வளர்றது மட்டும் இந்த மனம் வச்சுட்டாகணும். நம்ம பொண்டாட்டி தாலி தவிர எதுவுமே இல்லை. இப்ப வைக்கிறாய் எவ்வளவு வளர்றது மட்டும் பாடுறாடி. வைங்க வைங்க. வைக்க
மத்தாளா நீ வைக்காத நாங்க தான் வைப்போம் வைக்காதீங்க. இசை நமக்கு நமக்கு வேண்டாம். வேண்டாம் மணி 1:30 மணிக்கு நாங்க வச்சாதான் வளரும் 1:30 மணிக்கு மேல ஆகுது. ஆமா அதுக்கு மேல நல்ல நேரம் வைங்க எல்லாம் சொல்லிட்டு இப்ப நான் வைக்கிறேன். வைசன் எப்படி வளர்ந்தோடு பாடுறா. வைங்க கவிச்சு அடிக்கணும் வைங்க வைங்க அது வந்து பானிக்காக தான் கொடுத்தாங்க. பாடுற வைக்கிறேன். போடுகிறேங்க எடுக்கிறீங்க எப்படி வளர்ந்து வைக்கும் போதே அடிக்கணும் தம்பி நீங்க தானே வேலை எப்படி வளர்ந்ததுன்னு மட்டும் பாரு. சும்மா குஞ்சு மேலங்க எவ்வளவு இருக்குது? குஞ்சு மேல அரைப்பட்டி. அரைப்பட்டி இன்னும் அரைப்பட்டி வேணுமே அந்த ஓரம் முடியும் முன்னாடி பேசலாமா நம்ம இன்னும் குச்சி குச்சி பேர் நாளைக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அப்புறம் இல்லடா இவன் பக்கத்துல பேசணும்னு நமக்கு பானை பக்கம் போய் போயிடும். அவங்க கிணக்குத்து நினைச்சிருவாங்க அவன் போயே பரவாயில்ல. சரி நீ வந்து மானத்தையே வாங்க. என்னத்தான் பண்றது துரியோதனா இரு தம்பி தம்பி இருக்கு இன்னும் ராமாய் கழிஞ்சு லட்சுமி கழிஞ்சு இருக்குது. எல்லாம் கழிச்சிட்டாங்க அட பகவானே கழிஞ்சதில்லடா. சரி ராமாய் கழிஞ்சியும் லட்சுமியை கழிஞ்சியும் இன்னும் இருக்குது பொன்பன் தெரிவிகள். சரி எடுத்து வா பார்க்கலாம் வந்து எப்படி அல்ல நர்வீஸா அப்படி வை. மாமா மாமா மச்சான் யாரா கூப்பிடுறது? யாரா கூப்பிடுது? மாமா. என்ன வர வேற அரைப்பட்டி ஆகி போச்சு. இன்னும் எவ்வளவு தரணும்? அதாவது இத மாமன் துரியோதன் ஆ. அரைப்பேட்டி தான் வந்து கொடுத்துருக்கிற. பாரு ராமாய் கழிஞ்சு லட்சுமி கொண்டு கொடுத்துக்கிறோம். இத கொட்டு ஒட்டனா போதா தம்பி பேரு தம்பி பேர் நிக்கும். அப்படியா? எவரம் தம்பி சொல்ற ஆமாங்க ஏப்பா ஆ. இதையும் பதில் இருந்தாலும் இருக்கும். இதையும் தூத்தி போடுறேன். அப்புறம் நீ பாத்துட்டு நீ சொல்லு. அவசர புத்தி மட்டுங்க இவனுக்கு இடம் தம்பி சொல்றாங்க. அத்தானே வாங்க ஏன்னா உங்க அப்பாவுக்கு கண்ணு எத்தனை நாள்? பாரு நம்ம அப்பன் நுழையின மறுபடியும் நம்ம சொன்ன ரோசப்பட்டு ஓடவா போறோம் இல்லப்பா அதான் ஓட்டு காட்சி கண்ணா இருக்கும். ஆனா பழைய கால பொண்ணு வரல. சரி அதனால ஆச்சை விட்டு நான் தூத்துறேன். பிறகு பாத்துக்கலாம். மறுபடியும் தூத்துணுமா? ஆமா நீ என்னமா பண்ணிட்டு வா. ஆச்சரியா ஆச்சரியா சாமி கூப்பிட்டீங்களா? அதாவது ஓய். என்ன எப்படி தூத்துனாயோ ஆமா. அது போலவே ஆய். அதான் இந்த பொன் பொண்ணை தூத்து ஆய். பிறகு பாக்கலாம். அப்படியே தூத்துறேங்க. தூத்தினாரே அனுமந்த பாலன் ஓட்டுங்களா போட்டீங்க தாயேங்களா? தூத்தினாரே அனுமந்த பாலன் மகாராஜா சாமியை தூத்திட்டுங்க. அப்படியா? ஆமாங்க. போய் பாப்பா. ஆச்சு அப்படியே பாவட்டுங்க. மாமன்னன் துரியோதனா அதாவது இந்த பொன்முறை தூத்தி பிறகு அதாவது என்னோட கோபால பெட்டி முக்கா பெட்டியாக வந்திருக்கிறது. உன்ன கால் பட்டி தெரியும். முன்ராஜி பின்ராஜி பார்த்து நடுராஜி பார்க்கும் போது அதான் முக்கா பெட்டி வந்திருக்குது. உன்ன கால் பட்டி திரவி வரணும். என்ன கால் பெட்டி திரை வேணும். வாயவா துரியோதனா இந்த துரியோதனம் மாயவரம் பரி எவ்வளவு பேசுறாங்க தெரியாது. ஆமா எப்பறம் நண்பா? ஆமாங்க பரி எப்படி பேசுறாங்க? இந்த பரியத்தை கால்பட்டி தெரிவித்த நாளை 10 பேர் அறிய பச்சை பத்த அறிய இந்த கால்பட்டி தெரிவித்து நான் கொடுத்துறோம். அதாவது கொடுத்துருவோம். ஊரறிய உலகம் அறிய தாலி தவிர வேற எதுவுமே இல்ல இந்த கால்பட்டி தெரிவித்த கொடுத்துருவோம். உள்ள அரமணியில ஒண்ணுமே இல்லை கொண்டாடி தாலி ஒண்ணுதான் இருக்குது. நான் எப்ப சொன்னேன் துரியோதனா ஊரறிய உலகம் அறிய பச்சை பந்து வெளியில பதிவு பேசுறாங்க. ஆமா என்னன்னு தெரியாது. துரியோதனே ஒளி பேசினாரு. இப்ப கூட நான் கொடுத்துருவேன். ஏடா தம்பி துரிச்சா ஒண்ணும் இல்ல. அதாவது கூட வச்சது வரைக்கும் நான் செத்து போயிடணும். துரியோதனே ஒளி பரி பேசினாரு. மாயவி ஒளி பரி பேசினாரு. என்ன சம்பந்தம் சொல்லி தெரியாது. ஊரறிய உலகம் யாருக்கும் தெரியாம போயிடும். ஆமா அதான் பேர் படி சம்பந்தம் 54 நாட்டுக்கு பேர் அடிச்சா